நாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறவங்க, நன்மையை செஞ்சிட்டோம்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த நபர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நம்ம அவங்களுக்கு நன்மை செஞ்சோமே, அவங்கள நமக்கு செய்வாங்களா, அதை விட கொஞ்சம் அதிகமாக செய்வாங்களா, இந்த எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம செஞ்ச நன்மைக்கு பலன் வேணும்னா நம்ம யார்கிட்ட கேட்குறோம்னா கர்த்தர்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி நான் நன்மை செஞ்சுருக்கப்பா, அந்த நன்மைக்கு உண்டான நற்கிரிகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கர்த்தர்கிட்ட முறையிடலாம். மனுஷங்கக்கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்கவே கூடாதுங்க. அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நமக்கு தான் லாஸ். அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் அன்பு வச்ச மாதிரி அவங்க அன்பு வைக்க மாட்டாங்க. நீங்கள் உதவி செஞ்ச மாதிரி அவங்க உதவ மாட்டாங்க. நீங்கள் அவங்கள ரொம்ப கண்மூடித்தனமாக அவங்கள நேசிச்சிருப்பீங்க, அவங்க நேசிக்கவே மாட்டாங்க. தொலைவு தூரங்களெல்லாம் பார்க்காம அவங்களுக்காக ஓடி போய் செஞ்சுருப்பீங்க. அவங்க வீட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் வச்சுருக்கவங்க உங்கள் குழந்தைக்கு இப்படி எட்டி கூட உங்களை பார்த்துருந்துருக்க மாட்டாங்க, கால் பண்ணி கூட விசாரிச்சு இருந்திருக்க மாட்டாங்க. இதனால் யாருக்கு மன உடைச்சல், கசப்பு எல்லாமே நமக்கு தான். எல்லாமே ஒரு லிமிட்டுங்க. கணவராகட்டும், மகளாகட்டும், மகனாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், சுற்றி இருக்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் அந்த லிமிட்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. லிமிட்டை தாண்டி எல்லாமே அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா நஷ்டம், கஷ்டம் எல்லாமே நமக்கு தான். நம்ம அழுது புலம்பி நம்ம உடஞ்சி போய் இப்படி பண்ணிட்டாங்களே, நமக்கு ஐயோ இவங்க இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நம்ம சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நம்ம கரெக்டாக சூதானமாக இருந்துக்கணும். அதுக்கு என்னென்னா, நன்மையை மனிதர்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாதுங்க, கர்த்தர்கிட்ட தான் எதிர்பார்க்கணும். அவர்கிட்ட சொன்னோம்னா அந்த நன்மைக்கு உண்டான பலனை கர்த்தர் நமக்கு செய்வார், மனிதர்கள் செய்ய மாட்டாங்கங்க.